வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வனத்திரை நிகழ்ச்சியில் மெர்க்குரி, பிரபுதேவா, இந்துஜா, ரம்யா நம்பீசன், சனந்த், சஷாந்த், தீபக் பரமேஸ்வரன், அனிஷ், கனகராஜ் மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. திரு ஒளிப்பதிவுல சந்தோஷ் நாராயணனோட இசையில இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்தோடைய கதை, இந்த படத்துல நடிகர்கள் எல்லாமே டயலாக் பேசாமலே நடிச்சிருக்காங்க. இதுல இந்துஜா, சனந்த், சஷாந்த், தீபக், அனிஷ் இவங்க 5 பேரும் நண்பர்கள். அதுல இந்துஜாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக மலை உச்சியில இருக்கிற ஒரு தனி பங்களாவுக்கு எல்லாரும் போறாங்க. இரவு நேரத்துல விளையாட்டா வேகமா கார் ஓட்டிட்டு போகையில இவங்களுடைய கார்ல பிரபுதேவா அடிபட்டு மயங்கி விழறாரு. ஆனா அவர் இறந்துட்டதா நினைச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் ஒரு மலை உச்சியில இருந்து உருட்டி விடுறாங்க. அதே சமயத்துல இவங்க ஐபாடும் காணாம போகுது. ஸோ மறுபடியும் திரும்பி அதே இடத்துக்கு வந்து இவங்க ஐபாடை தேடுறாங்க. ஐபாட் கிடைக்குது. ஆனா உருட்டி விட்ட இடத்துல இருந்து பிரபுதேவா காணாம போயிருக்காரு. இந்த 4 பேரும் ஐபாடை எடுத்துக்கிட்டு மறுபடியும் காரு கிட்ட வரும்போது கார்ல இருந்த இந்துஜா காணாம போறாங்க. இந்துஜாவை தேடி மறுபடியும் அதே காட்டுக்குள்ள 4 பேரும் போறாங்க. அங்க ஒரு பாழடைஞ்ச ஃபேக்டரியில இந்துஜா இருக்கிறத பாக்குறாங்க. இந்த 4 பேரும் அந்த ஃபேக்டரிக்குள்ள இறந்து போன பிரபுதேவாவை தனித்தனியா பாக்குறாங்க. பிரபுதேவா இந்த 4 பேரையும் கொலை செஞ்சு தொங்க விடுறாரு. பிரபுதேவா இந்துஜாவை கொலை செய்ய வரும்போதுதான் இந்துஜா யாரு, பிரபுதேவா ஏன் இந்த 4 பேரையும் கொலை செய்யறாரு, இவங்க எல்லாருமே ஏன் பேசாம இருக்கிறாங்க, இந்த உண்மைகள்லாம் தெரிய வருது. இதுதான் இந்த படத்துடைய சஸ்பென்ஸ். இந்த படத்துல நிறைவான நடிப்பை குறைவான கதாபாத்திரங்கள்ல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே கொடுத்திருக்காங்க. பாதரச தொழிற்சாலையால் பார்வை இழந்த பிரபுதேவா, அவர் மனைவி ரம்யா நம்பீசன், அழகான நடிப்பு. ஃபேக்டரிக்குள்ள பிரபுதேவா மிருக பலத்தோடு அதிபயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. நண்பர்கள் குழுவில் இந்துஜா தான் யாருங்கிறத பிரபுதேவாவுக்கு விளக்கும் காட்சி இந்துஜாவின் உயர்வான நடிப்பின் அடையாளம். ஒளிப்பதிவாளர் திரு, இதுவரை தமிழ் சினிமாவில் அதிகம் கண்டிராத ஒளிப்பதிவு இவருடையதுன்னு சொல்லலாம். படம் முழுவதும் மலை பிரதேசத்தில் நடக்கிறதுனால ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற எல்லா காட்சிகளிலும் ஒரு விதமான கிரீனிஷ் டோனை கொடுத்து மலை பிரதேசத்தின் பசுமையை லாஜிக்கா உணர்த்தியிருக்காரு. இது பாராட்டுக்குரியது. சந்தோஷ் சுப்பிரமணியனின் பின்னணி இசை படத்திற்கான மிகப்பெரிய பலம். இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், இன்றைய தமிழகத்து மக்கள் நியூட்ரினோ, மீத்தேன் இப்படி எதெல்லாம் வேண்டான்னு சொல்லி போராடுறாங்களோ அதெல்லாம் ஒருவேளை உள்ள வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத காட்சிக்கு காட்சி சொல்லி புரிய வச்சிருக்காங்க. இதுதான் மொத்த படமுமே. மொத்தத்தில் மெர்க்குரி வெற்றி குறி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.